ரொம்பவே ஈஸியான மினி ஜாங்கிரி குழிப்பணியாரக்கல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் உளுந்தப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்ச உளுந்தப்பருப்பு கூட 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் நல்லா கொதிக்கும் போது இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட், கலர் பவுடர் ஒரு பிஞ்ச், அது ஆப்ஷனல். அதுக்கப்புறமா 2 to 3 drops லெமன் ஜூஸ். சுகர் சிரப்புக்கு 1 string 2 stringனா எதுவுமே தேவையில்லை. நல்லா கொதிக்கும் போது அந்த பிசு தன்மை வந்துடுச்சுன்னா ரெடின்னு அர்த்தம். இப்போ குழிப்பணியாரக்கல் வச்சு அதில் எண்ணெயும் நெய்யும் கலந்து விடலாம். மாவை பைப்பிங் பேக் இல்லைன்னா ஜிப்லாக் பேக் இல்லை பால் கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்டனே புழிய வேண்டியது தான். பெருசாக ஷேப்னா பார்த்து புழியணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பிழிஞ்சு விடுங்க. மினி ஜாங்கிரியாக இருக்கிறதுனால எதுவும் தெரிஞ்சுக்காது, பார்க்குறக்கு அழகாக தான் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ஜாங்கிரி ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடணும். அப்போ தான் ஜாங்கிரி நல்லா சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணும். பணியாரக்கல்லில் செய்யறதுனால குயிக் அண்ட் ஈஸியாக ஆகிடும். அந்த ஹோல் இருக்கிறதுனால ஜாங்கிரியோட ஷேப் நல்லாவே மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லை, எண்ணெய் கம்மியாக செலவாகும். இந்த தீபாவளிக்கு ஜூஸியாக சாஃப்டாக வீட்டிலே செய்யக்கூடிய இந்த ஜாங்கிரியை செய்து அசத்திடுங்க.